ஹாய், வெல்கம் டு அடடடடா அசத்தல் சமையல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு கூட்டு ரெசிபி. இந்த கூட்டில் வந்து நம்ம சுத்தமாக எந்த காயுமே சேர்க்க மாட்டோம். நம்ம வீட்டில் இருக்க அப்பளத்தை வச்சு தான் இந்த கூட்டு நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து அப்பளக்கூட்டுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் வந்து இங்கே 1 கப்பு கடலைப்பருப்பை வந்து நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அப்பளம் தேவை நம்மளுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், ஒரு சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாதி தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், இது வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்கு நம்ம இது கூடவே வந்து சாம்பார் பொடியும் சேர்ப்போம். ஸோ அதுலேயும் கொஞ்சம் காரம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து பச்சை மிளகாய் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5-6 பல் பூண்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 கப்பு துருவின தேங்காய். இப்போ நம்ம கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ்வில் வந்து நான் ஒரு ப்ரெஷர் குக்கரை வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பை வந்து சேர்த்துடலாம். 1 கப்பு கடலைப்பருப்பு, அதை வந்து கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நறுக்கிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு. இப்போ இதில் வந்து பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 2 கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன். 2 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதோட வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்த்துடலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் கொதித்து வரட்டும். இப்போ வந்து கூட்டு லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குக்கரை மூடிடலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு 3 விசிலுக்கு வந்து இதை நல்லா வேக வச்சிடலாம். இதை வேகட்டும். இப்போ 3 விசில் வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கரில் ப்ரெஷர் இறங்குறதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இந்த 1/4 கப் துருவின தேங்காவை சேர்த்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த குக்கரை வந்து நம்ம இதில் மாற்றி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து அப்பளத்தை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து அப்பளத்தை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்த்துடலாம். ஒரு சின்ன பீஸ் அப்பளத்தை வந்து போட்டு பார்க்குறேன். கொஞ்சம் மேலே வருது. ஓகே, இப்போ நம்ம வந்து அப்பளத்தை பொரித்து எடுத்துடலாம். அப்பளம் வந்து இதுக்கு கொஞ்சம் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ அப்பளம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம்.
இப்போ ப்ரெஷர் இறங்கிருச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பருப்பு நல்லா வெந்துருச்சு. ரொம்ப குழையக்கூடாது, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காவை வந்து சேர்த்துடலாம். இதை வந்து நம்ம இதில் சேர்த்துடணும். இப்போ நமக்கு வந்து இந்த கூட்டுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும். நான் கொஞ்சமாக இந்த ஜாரை அலசி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம அந்த தேங்காய் அப்புறம் சீரகத்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ கூட்டு வந்து கொஞ்சம் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அப்பளத்தை வந்து உடச்சி வச்சிடலாம். அப்பளத்தை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக உடைக்கக்கூடாது, இந்த அளவு கொஞ்சம் பெருசு பெருசாகவே உடச்சி வச்சுக்கணும். ஒரு 4 துண்டாக உடச்சி வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம வீட்டில் காய்கறி எதுவும் இல்லாத போது இந்த மாதிரி அப்பளம் கூட்டு வந்து நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இது வந்து நம்ம சப்பாத்தி பூரி அதுக்கும் வச்சுக்கலாம். நம்ம வந்து சாதத்துக்கும் வந்து வச்சுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அப்பளத்தை வந்து உடைச்சாச்சு. நம்ம குழம்பும் வந்து கூட்டம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஆற ஆற கொஞ்சம் கட்டியாகும், அதனால் கொஞ்சம் இப்போதைக்கு தண்ணியாகவே நீங்கள் கூட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க இந்த அப்பளத்தை வந்து உள்ளே சேர்த்துடலாம். அப்பளம் வந்து கொஞ்சம் நிறைய தான் இருக்கணும். இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து நல்லா ஊறி போயிடும். நொறுக்கிடக்கூடாது, இது அப்படியே தான் இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்து அது ஊறிடும். நம்ம இப்படி போட்டு அழுத்தினோன்னா இது வந்து உடஞ்சி போயிடும். உடையாமல் சும்மா இந்த கூட்டை வந்து எடுத்து இது மேலே ஊற்றுனீங்கன்னா அது நல்லா ஊறிடும். இப்போ இந்த அப்பளம் வந்து நல்லா ஊறுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அப்போ தான் இந்த கூட்டு இந்த பருப்பு அந்த மசாலா எல்லாமும் அப்பளத்தில் வந்து இறங்கும். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த கூட்டை வந்து நம்ம தாளிச்சிடலாம். இதுக்கு நான் வந்து கூட்டை பின்னாடி ஸ்டவ்வில் மாற்றிடுறேன். அதுவும் ஆனில் தான் வச்சுருக்கேன். இப்போ நான் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் வந்து நான் கொஞ்சம் கடுகு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு. இப்போ இது நல்லா வெடிக்கட்டும். இப்போ கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம். கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நீங்கள் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை. இப்போ இதை வந்து நம்ம இந்த கூட்டில் சேர்த்துடலாம்.
இப்போ இதில் வந்து நம்ம நறுக்குன கொத்தமல்லியை சேர்த்துடலாம். இதை வந்து ஒரு தடவை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளோட அப்பளக்கூட்டு வந்து தயாராகிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்பளக்கூட்டு தயாராகிடுச்சு. ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அடடடா அசத்தல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.